நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து 160 பகுதிகளில் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில வந்து இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில் வந்து முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம். கைஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் இல்ல. இவங்களை எப்படி சொல்றதுனே தெரியல. மழை பெரிய அளவுல பெய்யவே இல்ல. ஒரு நாள் சாரல் மழைக்கே பூந்தமல்லி கிட்ட ஒருத்தர் காரை பறி கொடுத்துட்டாரு. சர்வீஸ் ரோட்ல கார் முழுகிற அளவுக்கு தான் இவங்க 4000 கோடி திட்டம் இருக்கு. இதுல வேளச்சேரியில போட்டிங் வேற ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மழை வரதுக்கு முன்னாடி எப்ப கேட்டாலும் 90-95% முடிச்சிட்டோம்னு சொல்றது. அப்புறம் மழை வந்து தண்ணி தேங்குச்சுன்னா 50% வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 50% வேலை பாக்கி இருக்குன்னு சொல்றது. மழை கம்மியா வந்து தண்ணி தேங்கலனா ஸ்டாலின் அரசு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது. அதுவே மழை வந்து தண்ணி தேங்கிடுச்சுன்னா இயற்கைக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ண முடியும்? இப்படி எத்தனை உருட்டு தான் உருட்டுவீங்க? சென்னையில ஒரு ஏரியா விடாம மழை நீர் தேங்கி இருக்கு. மெயின் ரோட்கள்லயே அவ்வளவு தண்ணி தேங்கி இருக்கு. 4000 கோடி ஸ்கீமால தான் சென்னை கண்ட்ரோல்ல இருக்குன்னு வேற மேயர் பிரியா சொல்றாங்க. திமுகவோட நல்ல மனசுக்கு 2026ல தோத்து தான் போவாங்க.